நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்தியாவின் கேரளா மாநிலத்தில் அமைந்திருக்கின்ற வயநாடு பிரதேசத்தில் ஏற்பட்ட இயற்கை அழிவுகளினால் அண்மையில் 300க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டார்கள். மண் சரிவுகளில் சிக்கி அதிகளவிலானோர் காணாமல் போயிருப்பதாகவும் கேரளா மாநில அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. வயநாடு மாவட்டத்தின் சூரல்மலை பகுதியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடும் நிலை ஏற்பட்டது. எதிர்த்திசையில் உள்ள நிலப்பகுதியில் சுமார் 35 மக்கள் காயங்களோடு சிக்கிக் கொண்டிருந்தார்கள். இதனால் வெள்ளத்தை கடந்து சென்று மக்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. அதாவது ஒரு கரையிலிருந்து அடுத்த கரைக்கு செல்ல ஆற்றில் ஏற்பட்டிருக்கின்ற வெள்ளம் தடையை ஏற்படுத்தியது. இதனால் தான் இந்தியாவின் தேசிய பேரிடர் மீட்பு குழு ஆற்றினை கடப்பதற்காக ஜிப்லைன் என்ற கருவியை அமைத்து எதிர்த்திசைக்கு சென்றார்கள். ஆனாலும் அங்கு சிக்கியிருந்தவர்களை அப்படியே இக்கரைக்கு அழைத்து வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படவில்லை. இதனால் அவர்களுக்கு அந்த இடத்திற்கு சென்று முதலுதவி வழங்குவதற்கான தேவை ஏற்பட்டது. இவ்வாறான நிலையில் தான் அக்கறையில் இருந்த ஜிப்லைனுக்கு சென்று சிகிச்சை அளிப்பதற்கு ஆண் தாதியர்களை மீட்பு குழுவினர் தேடினார்கள். ஆனால் அப்போதைக்கு அங்கு எந்த ஒரு ஆண் தாதியரும் இருக்கவில்லை. ஆனால் ஆண்கள் செய்கின்ற இந்த பணியை பாதிக்கப்பட்டிருக்கின்ற 35 பேரின் உயிரை பாதுகாப்பதற்காக பெண் தாதியரான சபீனா என்பவர் தானே முன்வந்து ஜிப்லைன் ஊடாக அக்கறைக்கு சென்று அந்த மக்களுக்கான முதல் உதவியை வழங்குவதாக சபீனா அறிவித்திருந்தார். ஆனால் இவ்வாறு பாரிய அளவிலான மோசமான வெள்ளம் ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் ஜிப்லைன் ஊடாக கரைக்கு இவ்வாறு அனுப்புவது என்று மீட்பு குழுவினர் தாங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சபீனாவின் துணிச்சல், தைரியமான பேச்சு என்பனவற்றின் மீது நம்பிக்கை கொண்ட அவர்கள் அவரை கயிறு மூலம் கட்டி அக்கறைக்கு ஜிப்லைன் ஊடாக அனுப்பி வைத்தார்கள். மழையில் நனைந்து விடாதபடி ரெயின்கோட் அணிவிக்கப்பட்டு கையில் முதலுதவிக்கான மருத்துவ பெட்டிகளை கொண்டு காலுக்கடியில் சீறிப்பாயும் வெள்ளத்தையும் பொருட்படுத்தாது சபீனா ஜிப்லைன் ஊடாக அக்கறைக்கு சென்றார். ஆண் தாதியர்கள் தான் இருக்க வேண்டும் என்று மீட்பு குழுவினர் ஆரம்பத்தில் கூறினார்கள். காரணம், கடுமையான வெள்ளமும் கடுமையான மழையும் அன்று நிலவிக் கொண்டிருந்தது. ஆனால் யாரும் அங்கே அந்த சூழலில் கிடைக்காமையினால் நானே அக்கறைக்கு செல்ல தயாராக இருக்கின்றேன் என்று கூறினேன். முதலில் அவர்கள் இதற்கு தயங்கினாலும் பிறகு அதற்கு சம்மதம் வழங்கினார்கள். அக்கறைக்கு சென்று பார்த்த போது பெரும்பாலான மக்கள் அங்கு காயமடைந்தவர்களாகவே இருந்தார்கள். அவர்களுக்கு முதல் உதவியை வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது. இங்கிருந்து பார்க்கின்ற பொழுது அங்கு காயமடைந்தவர்களின் நிலை எவ்வளவு பரிதாபமாக உள்ளது என்பது தெரிய வந்தது. எனவே எவ்வளவு விரைவாக அங்கு செல்ல முடியுமோ அவ்வளவு விரைவாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கவனம் இருந்தது. வெள்ளத்தின் மீதோ மழையின் மீதோ என்னுடைய கவனம் இருக்கவில்லை. மாறாக என்னுடைய கையில் இருக்கின்ற முதலுதவிக்காக அனுப்பப்பட்டிருக்கின்ற மருந்து பெட்டி வெள்ளத்தில் விழுந்து விடுமோ என்ற பயம் மாத்திரமே எனக்கு இருந்ததாகவும் சபீனா அவர்கள் கூறுகிறார்கள். சபீனாவின் இந்த செயல் மூலம் 35க்கும் அதிகமானவர்களின் உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. பெண்களை மக்கள் அதிக அளவில் குறைத்தே மதிப்பிட்டு வருகிறார்கள். அவர்களுடைய பங்களிப்புகளை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்கள் தயங்கியே வருகிறார்கள். ஆனால் யாருமே இல்லாத இக்கட்டான சூழ்நிலையில் 35 பேரின் உயிரை காப்பாற்றுவதற்கு சபீனா என்ற பெண்மணி மாத்திரமே முன் வந்தார். அவர் தன்னுடைய உயிரை பணயமாக வைத்துவிட்டு அன்று செயற்பட்டிருக்காவிட்டால் 35 பேரின் உயிரும் அன்று மாய்ந்திருக்கலாம் என்று அங்கிருந்த மீட்பு பணியாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இவ்வாறான சபீனாக்கள் எங்களுடைய சமூகத்தின் பல இடங்களிலும் இருக்கிறார்கள். ஆனால் இவ்வாறான மனதளவில் தைரியம் மிக்க, எதற்கும் அஞ்சாத பல சபீனாக்கள் எம்மத்தியில் மறைவாக வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை நாம் இந்த விடயத்தின் மூலம் அறிந்து கொண்ட உண்மையாகும்.